வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் படித்த 32 மாணவ மாணவியர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டதில் 10 நபர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட 22 மாணவ மாணவியரின் விண்ணப்பங்களில் 8 விண்ணப்பங்கள் நீட் நிர்ணயித்த கட் ஆஃப் மதிப்பெண்ணிற்கும் குறைவாக இருந்ததால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தேர்வு செய்யப்பட்ட 14 மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் சேர்க்கைக்கான ஆணையினை வழங்கினார். இந்நிகழ்வின் போது கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், அரசு செயலர் ஜவஹர், பள்ளி கல்வி இயக்குனர் பிரியதர்ஷினி, உயர்கல்வி இயக்குனர் அமன் சர்மா ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி கொம்யூன் ஜீவா நகரில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ செங்குழுநீர் அம்மன் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பத்திரிகையை முதல்வர் ரங்கசாமிக்கு நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா மற்றும் ஜீவா நகர் கிராமவாசிகளுடன் வழங்கினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நெல்லித்தோப்பு தொகுதிக்குழு சார்பில் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நெல்லித்தோப்பு தொகுதிக்குழு சார்பில் நெல்லித்தோப்பு விஜயா மெடிக்கல் அருகில் தொகுதி செயலாளர் சதீஷ் பெருமாள் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். வழக்கறிஞர் கோவிந்தசாமி, நெல்லித்தோப்பு கிளை செயலாளர் ஜெயகுரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வீட்டு வரி, குப்பை வரி, அபராத வட்டிகள், கொரோனா காலங்களில் விதிக்கப்பட்ட வரியினை உடனே தள்ளுபடி செய்திட வேண்டும் என்றும், நெல்லித்தோப்பு தொகுதி லெனின் வீதி சாலைகள், வாய்க்கால்கள், பாதாள சாக்கடை பணிகளை அரைகுறையாக முடிக்காமல் முழுமையாக முடிக்க வேண்டும் என்றும், இதேபோல் நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் கட்டிடம் எடுக்கப்பட்டு பல மாதங்களாக கட்டப்படாமல் கிடப்பில் போட்டுள்ளனர். விரைவாக கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு அளித்திட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமின் தொடக்க விழா நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர் ராஜசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி மாநில பொருளாளர் நிர்மல்குமார் சுரானா கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், ராமலிங்கம், வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு செல்போன் மூலம் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநிலம் மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு கூட்டம் அமைக்கப்பட்ட பொழுது சரியான நிர்வாகிகள் நம்முடன் ஒத்துழைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரம்பித்து வைக்கும் போது சில கருத்துக்களை முன்வைத்தார். என்னவென்றால், நாட்டிலும் 33% பெண்களுக்காக, ஆகையால் நாம் அதிக பெண்களை 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாய்ப்பு என்றால் நம்முடைய மகளிரிடம் சொல்லி எடுத்துச் சொல்லுதல் அவர்களை உறுப்பினராக்குகிறார். அது மிகப்பெரிய விருட்சமாக வளர வேண்டும். அப்பொழுது நம்முடைய கட்சி மிகப்பெரிய கட்சியாக இருக்கும். இந்த தேர்தலில் 3வது முறை வர முடியாது என்று மற்ற கூட்டணிகள் கொக்கரித்துக் கொண்டிருந்தன. 15 வருடங்களா, அடுத்த 25 வருடங்களுக்கு நாம் தான் இந்த பாரத தேசத்தை ஆளப் போகின்றோம். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், இந்த பாரத தேசத்தினுடைய வளர்ச்சிகளில் நாம் 3வது இடத்திலே இருப்போம். ஆனால் 2000 ஒரு குறிக்கோளை உங்கள் முன்வைத்து ஒரு வேண்டுகோளை. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி குண்டு தாங்கிய ஐயனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபோகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி அருள்மிகு சுந்தர விநாயகர், முத்துமாரியம்மன், அருள்மிகு பூரணி பொற்களை உடனுரை குண்டு தாங்கிய ஐயனாரப்பன் ஆலய ஆவணி பிரம்மோற்சவ விழா உற்சவம் கடந்த 23ஆம் தேதி ஐயனார் கோவில் பந்தக்கால் நடுதல் மற்றும் கன்னிமாரம்மனுக்கு பொங்கலிடுதல் நிகழ்ச்சியுடன் நடைபெற்றது. தொடர்ந்து ஐயனாருக்கு
ஐயனாருக்கு கொடியேற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மேலும் செடில் தரித்தல், சாகை வார்த்தல், கழுமரம் நடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் அருள்மிகு பொற்கலை பூரணி உடனுரை ஐயனாரப்பன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் குதிரை விடுதல், ஊரணி பொங்கல் இடுதல், அருள்மிகு பொற்கலை பூரணி உடனுரை கொண்டு ஐயனாரப்பன் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு குண்டு தாங்கிய ஐயனாரப்பனை தரிசித்து சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் அறங்காவலர்கள் குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆவணி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா ஆன்லைன் லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதி உழவர்கரை கிரிக்கெட் கிளப் அணி நடத்திய பெஸ்ட் ஆஃப் கோல்கேட் 8ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டியில் முதலாம் இடம் பிடித்த கார்கில் அணிக்கு கோப்பையையும் ரொக்கமும், 2ஆம் இடம் பிடித்த அணிக்கு கோப்பையும் ரொக்கமும் உழவர்கரை தொகுதி செயலர் களிய கார்த்திகேயன் வழங்கி சிறப்பித்தார். அவைத்தலைவர் விஜயரங்கம், மாநில தொண்டர் அணி துணை அமைப்பாளர் சந்தோஷ், வழக்கறிஞர் திருஞானம், தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கோகுல், ஓசிசி அணியின் கேப்டன் வழக்கறிஞர் லூப்ரிகாம், துணை கேப்டன் பிரான்சிஸ், ஜெயராஜ், ஜீராக் அனைவரும் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 17 வயது இளம்பெண்ணின் வயிற்றிலிருந்து 1.5 கிலோ தலைமுடியை ஜெம் மருத்துவமனை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றினர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கொக்கு பார்க் அருகில் ஜெம் மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 17 வயது பெண் ஒருவர் கடும் வயிற்று வலியில் மருத்துவமனை வந்துள்ளார். அப்போது அவருக்கு ஸ்கேன் செய்து பார்த்ததில் வயிற்றுக்குள் ஒரு பெரிய பொருள் இருப்பதை கண்ட மருத்துவர்கள் அது தொடர்பாக ஆய்வு செய்ததில் அது முடிப்பந்து என்று அடையாளம் காணப்பட்டது. பின்னர் அந்த பெண்ணின் பெற்றோர்களிடம் விசாரித்தபோது தன் தலைமுடியை வெளியே இழுத்து விழுங்கும் தன் தலைமுடியை வெளியே இழுத்து விழுங்கும் மனப்பாங்கு அந்த பெண்ணுக்கு இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ஜெம் மருத்துவமனையின் குடல் மற்றும் இரைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சசிகுமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் உடனடியாக அப்பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். சுமார் 90 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்ற அறுவை சிகிச்சையில் சுற்றி உள்ள திசுக்களுக்கு சேதத்தை குறைக்கும் அதே வேளையில் விரிவான மற்றும் எச்சரிக்கையாக 1.5 கிலோ முடிப்பந்து எடுக்கப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அப்பெண்ணின் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் காணப்பட்டதை அடுத்து 3வது நாளில் இருந்து வழக்கமான உணவை உட்கொள்ள தொடங்கியதைத் தொடர்ந்து 3வது நாளிலேயே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.